ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் உங்கள் புக்கில் சாப்டர் 9ல் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த என்டிட்டி ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடர். ஒரு சோல் ட்ரேடரை வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குன்னா அதை எப்படி ஆடிட் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நான் டெய்லி ஒன் ஒன் வீடியோ நான் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ்லேருந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் as much as possible. ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சோல் ட்ரேடர் பற்றி நான் வந்து இது வந்து தியரியாக படித்தா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சூப்பர் ஹிட் தமிழ் மூவி சிவாஜி த பாஸ், அந்த மூவியை ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு நம்ம மேக்ஸிமம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், மூவியை வந்து சொல்லிட்டேன். என்ன படம்? சிவாஜி த பாஸ். கேரக்டர் யார்னா சிவாஜி. பிஸ்னஸ் என்னென்னா சிவாஜி ஃபவுண்டேஷன். டைப் என்னென்னா அந்த சிவாஜி ஃபவுண்டேஷன் என்ன டைப்பில் வருது, பார்ட்னர்ஷிப்பாக அந்த அந்த டைப் யோசிக்கும் போது சோல் ட்ரேடரில் வருது. இப்போ நம்ம வந்து வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கான்செப்டாக பார்த்துப்போம். சீன்லேருந்து ஆரம்பிப்போமே, ஒரு ஒரு சீனாக. ஃபஸ்ட்டு சீன் 1 சோல் ட்ரேடர் இன்ட்ரொடக்ஷன் போடுறாங்கல்ல. இப்போ அந்த சீன் 1 ஆரம்பிக்குது. சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக மூவி ஆரம்பத்தில் என்ன பண்ணுவார், சிவாஜி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அவரோட ட்ரீம் என்னவாக இருக்கும், பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி ஃபவுண்டேஷன்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பிஸ்னஸுக்கு ஓனர் யார்? சிவாஜி தான். டெசிஷன் யார் எடுப்பா? சிவாஜி தான். ப்ராஃபிட் வந்தால் யாருக்கு? சிவாஜிக்கு. லாஸ் வந்தாலும் அதை யார் பேர் பண்ணுவா? சிவாஜி தான். இதுதான் சோல் ட்ரேடரோட கான்செப்ட். ஏன்னா சோல் ட்ரேடர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிங்கிள் ஓனர், ஒரு ஓனர் தான், அவர் தான் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார். சோல்னாலே சிங்கிள் தான், ஸோ அவர் தான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனி மாதிரி டேரக்டர்ஸு பார்ட்னர்ஷிப் மாதிரி பார்ட்னர்ஸ் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. இங்கே வெறும் ஓனர் மட்டும்தான். அவரே ராஜா, அவரே மந்திரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சீன் 2க்குள்ளே போகிறோம். சீன் 2 என்னென்னா ஆடிட் மேண்டேட்டரியா அப்படின்னு பார்க்குறோம். ஆடிட் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நம்ம அதுக்கு தானே ஆடிட் சாப்டரே ஆடிட் சப்ஜெக்டே அதுக்காக தானே பண்ணுறோம். இப்போ சோல் ட்ரேடருக்கு வந்து லா படி ஆடிட் வந்து கம்பல்சரி இல்லை. இப்போ சிவாஜி ஃபவுண்டேஷன் வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸ் ஸ்மூத்தாக நடக்குது. ஓகே, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குது, ஓகேப்பா இருக்குது. அப்போ லா என்ன பண்ணுன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணாது, ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்லாது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன் டைமில் இப்போ சிவாஜி ஃபவுண்டேஷனுக்கு வந்து நிறைய பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சிவாஜி சார் நினைக்கிறாருன்னா, அப்போ ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து என்ன பண்ணுவார், பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்போ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது சிவாஜி சாருக்கு என்ன தேவைப்படும், லோன் தேவைப்படும். லோன் வேணால் யார்கிட்ட போகிறாரு, பேங்க்கு கிட்ட போகிறார். பேங்க் வந்து மேனேஜர் உடனே என்ன கேட்குறாருன்னா, சார் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இங்கே என்ன வருது பிக்சருக்குள்ளே, யார் வராங்க, ஆடிட்டர் வராங்க. இங்கே தான் வந்து ஆடிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. அப்போது ஆடிட் வந்து கம்பல்சரி இல்லை, ஆனால் ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் ஆடிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி எது எதுக்கெலாம் ஆடிட் தேவைப்படும். இப்போ போய் கேட்குறாருல சிவாஜி லோன் அப்ரூவலுக்கு, பேங்க் அப்போ என்ன கேட்குறாங்க, ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு. அப்போ பேங்க் லோனுக்கு தேவைப்படுது, கவர்மெண்ட் எதாவது அப்ரூவல் போடணும் அதுக்கு வேணும், இன்வெஸ்டர்ஸ் நம்மளை நம்பி காசு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை. இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடிட் பண்ணுவாங்க. கம்பல்சரியே இல்லைனாலும் ஆடிட் பண்ணி வச்சுப்பாங்க. சீன் 3க்குள்ளே போகிறோம். சீன் 3 என்ன நடக்குதுன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். பேங்க்கில் என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க, எப்பா சிவாஜி நீ நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற, நீ என்ன பண்ண, நீ போய் ஒரு ஆடிட்டட் எஃப்எஸ் எடுத்துகிட்டு வா, நான் அதுக்கப்புறமா நான் உனக்கு லோன் தரலாமா வேணாமா டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறார், ஓகே அப்போ நம்ம வந்து ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. இப்போ ஆடிட்டரை யார் இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சிவாஜி தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன் ஆடிட்டரை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிஏ பிரகாஷ்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை ஒரு ஆடிட்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இப்போ ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது, வேறு யாரும் இல்லை, நம்ம சிவாஜி சார்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் ராஜா, அவரே மந்திரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சோல் ட்ரேடருக்கு அவங்க தான் ஆடிட்டரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா யார் வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸு. இதுவே நான் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் யார் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸு. கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் சிஎன்ஏஜி வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டரில் என்ன பண்ணுவாங்க, அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். பிகாஸ் அவர் தான் வந்து கிங்.
ஏன்னா, அவருக்கு புடிச்ச ஆடிட்டர அப்பாயிண்ட் பண்ணலாம். பிடிக்கலன்னா அவர் வந்து சேஞ்சும் பண்ணலாம். கண்ட்ரோல் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? சிவாஜி கிட்ட தான் இருக்கு. ஓனர் கிட்ட தான் இருக்கு. இப்ப நம்ம சீன் 4க்குள்ள போறோம். சீன் 4 என்னன்னா, சேஞ்ச் ஆஃப் ஆடிட்டர். ஒரு நாள் சிவாஜி வந்து ஆடிட்டர மாத்தணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, பிரகாஷ் இதுவரைக்கும் பிரகாஷ் சிஏ தானே இருந்தாரு சீன்ல. அவர் இல்ல. அவர எடுத்துட்டு வேற யாரு எக்ஸாம்பிள் குமார்ன்ற ஒரு சிஏவ வந்து ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. இப்போ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் படி என்ன நடக்கும்னா, ஒரு புது ஆடிட்டர் வராங்கன்னா, ஓல்டு ஆடிட்டர கான்டாக்ட் பண்ணும். இப்போ புது ஆடிட்டரா இந்த சீன்ல யாரு வரா? குமார் வராரு. ஓல்டு ஆடிட்டர் யாரு சீன விட்டு போயிட்டா? பிரகாஷ் போயிட்டாரு. உடனே என்ன பண்ணணும்னா, அந்த புதுசா வந்த ஆடிட்டர் வந்து குமார் ஆடிட்டர் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன் வந்து இந்த பிசினஸ்லேருந்து நீங்க போயிட்டீங்க? நீங்க ஏன் ஆடிட் பார்க்கல? உங்கள ஏன் மாத்திட்டாங்க? இந்த பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இஷ்யூஸ் இருக்கா? அப்படின்னு வந்து நியூ ஆடிட்டர், ஓல்டு ஆடிட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எதனால அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு. நீங்க படத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட சிவாஜி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நெறைய ரீசன்லாம் செக் பண்ணுவாரு. அதே மாதிரி ஆடிட்டர் வந்து சேஞ்ச் டைம்லயும் என்ன பண்ணணும்னா, ஒரு கம்யூனிகேஷன் அந்த இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சீன் 4 வரைக்கும் பார்த்தோம். இப்ப நம்ம சீன் 5க்குள்ள போறோம். சீன் 5 என்னன்னா, ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இப்போ தான் இன்ட்ரஸ்டிங் பார்ட்டே வருது. ஆடிட்ல என்ன செக் பண்ணணும்னு டிசைட் பண்ண பவர் யாருக்கு இருக்கு? ஆடிட்லயே என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ற பவர் யார்ட்ட இருக்கு? சிவாஜிக்கு தான் இருக்கு. ஓனருக்கு தான் இருக்கு. ஏன்னா இது வந்து சோல் ப்ரொப்ரைட்டர், சோல் ட்ரேடர். அதனால யாருக்கு தான் இருக்கு? சிவாஜி கிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஸ்கோப் ஆஃப் ஆடிட்லலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஆடிட்டர் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னுலாம் படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு சில இது இருக்கு. இதுதான் ஆடிட் பண்ணும்போது ஆடிட்டர் ஃபாலோ பண்ணன்ட்டு. பட் இங்க வந்து யாரு முடிவு பண்ணுவா? அந்த ஸ்கோப்பே யார்கிட்ட இருக்குன்னா, சிவாஜி கிட்ட தான் இருக்கு. இப்போ சிவாஜி வந்து சிஏ கிட்ட சொல்றாரு. சார் இன்வென்டரி மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு? இன்வென்டரிய மட்டும் தான் ஆடிட் பண்ணுவாரு. இப்ப சேல்ஸ் டிரான்சாக்ஷன மட்டும் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அத ம அத மட்டும் தான் ஆடிட்டர் வெரிஃபை பண்ணுவாரு. இதுவே எ அ இதுவே வந்து சிவாஜி சார் சொல்றாரு, "சார் நீங்க என்டயர் பிசினஸையுமே நீங்க ஆடிட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னா, அப்போ தான் வந்து ஆடிட்டர் ஃபுல் ஆடிட்டுமே பண்ணுவாரு. அதனால என்ன ஆகும்னா, சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து ஆடிட் ஸ்கோப்ப டிசைட் பண்ணலாம். என்ன டிசைட் பண்ணலாம்? ஸ்கோப் ஆஃப் த ஆடிட்டே யாரு டிசைட் பண்ணலாம்? சிவாஜி சார் அந்த சோல் ப்ரொப்ரைட்டரே டிசைட் பண்ணலாம். சேம் இதுதான் வந்து ஓனர் டிசைட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீன் 6க்குள்ளே போகிறோம். சீன் 6ல என்னென்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு ஷுட் பி இன் ரைட்டிங். இதை பற்றி இப்போது ஆடிட் டைமிங் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்போ ஆடிட் பார்க்கணுன்றது. இப்போது சிவாஜி கிட்ட வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இயர் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஆடிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆடிட் பார்க்கணுன்னா, ஆடிட்டர் வந்து எவ்ரி மந்த் வந்து கிளையண்ட் பிளேஸ் போய் விசிட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்ப சிவாஜி சார் கிட்ட செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, இயர் எண்ட் மட்டும் ஆடிட் பார்த்தா போதும். அப்ப இயர் எண்ட் மட்டும் ஆடிட் பார்த்தா போதும்னா, அப்ப என்ன பண்ணுவாரு? மார்ச் கிட்ட வரும்போது அந்த டைம்ல வந்து போவார். ஆடிட் பார்க்க ஆடிட்டர் போவார். எக்ஸாம்பிள் இப்ப சிவாஜி ஃபவுண்டேஷனுக்கு வந்து டெய்லி தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தா, அப்ப என்ன ஆகும்? மந்த்லி ஆடிட் பண்றது பெட்டர். ஏன்னா, லாஸ்ட் மினிட்ல நெறைய டிரான்சாக்ஷன்ஸ பார்க்கறது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடும். ஸோ, மந்த்லி ஆடிட் பார்த்துக்கிறது பெட்டரான அப்ரோச். ஏன்னா, டிரான்சாக்ஷன் கம்மினா இயர் எண்ட் ஆடிட் பண்ணா போதும். நெறையா இருந்தா ஒரு ஒரு மாசமும் ஆடிட் பண்றது பெட்டர் ஆப்ஷன். இதையும் யாரு டிசைட் பண்ணுவாரு? எப்போ ஆடிட் பார்க்கணுன்றதையும் ஓனர் நம்ம சிவாஜி தான் டிசைட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட்டு ரிட்டன் கான்ட்ராக்ட் இம்பார்ட்டன்ட். எப்பயுமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரலா சொல்றத விட ரைட்டிங்கில இருக்கிறது தான் ப்ரிஃபரபிள். அதுதான். இப்போ இமேஜின் பண்ணுங்க, சிவாஜி சார் வந்து ஓரலா சொல்றாரு. "சிஏ சார் நீங்க வந்து ஆடிட் பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. லேட்டர் என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. யாருக்கு? சிவாஜிக்கும், ஆடிட்டருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்வென்டரிய மட்டும் தான் ஆடிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா, நம்ம ஆடிட்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல் ஆடிட்டுன்னு நெனச்சு அவர் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. இங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதனால என்ன இருக்கணும்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் இருக்கணும். என்கேஜ்மெண்ட் லெட்டர்ன்றது ஒண்ணும் இல்லங்க. எஸ்ஏஎஸ் 210ல நம்ம படிப்போம். இப்போ ஒரு கம்பெனில ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்க்க போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கம்பெனி அந்த கிளையண்ட்டுக்கும், ஆடிட்டருக்கும் நடுவுல ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் இருக்கணும். அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அதுல என்னென்ன இருக்கும் அப்டின்னா, ஆடிட்டோட ஸ்கோப் என்ன?
ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த டைமில் நம்ம ஆடிட் பார்க்க போகிறோம், எப்படி ஆடிட் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான ஒரு ஓவர்வியூ வந்து அந்த லெட்டரில் எழுதிடுவார் ஆடிட்டரு. அந்த என்கேஜ்மெண்ட் லெட்ரு வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புவாங்க. கிளைண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் சைன் பண்ணிப்பாங்க. இந்த ரிட்டன் அக்ரீமெண்ட்டு கிளியராக இருக்கணும். ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே என்னன்றதை அதில் மென்ஷன் பண்ணாதான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாதான் யார் என்ன பார்க்கணும், ஃப்யூச்சரில் ஒரு கன்ஃப்யூஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெட்டர் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் என்றைக்குமே இம்பார்ட்டன்ட். சீன் 8. இப்போ சீன் 8ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சீன் 7க்குள்ளே வரும். லிமிட்டேஷன் டு பி ஸ்டேட்டட். இப்போது சப்போஸ் சிவாஜி வந்து ஆடிட்டர் கிட்ட சொல்கிறாரு, சேல்ஸ் ரெக்கார்டு வந்து நீங்கள் செக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி லைக் கேஷ் வெரிஃபிகேஷனும் நீங்கள் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும், இந்த லிமிட்டேஷன் இந்த மாதிரிலாம் லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத அவர் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். நான் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு ஆடிட் சிவாஜி ஃபவுண்டேஷனை நான் ஆடிட் பார்க்க போனேன். ஆனால் சிவாஜி என்ன சொல்கிறாருன்னா, என்னை சேல்ஸ் பார்க்காத, கேஷ் வெரிஃபிகேஷன் பார்க்காத, இதெல்லாம் சொல்லி என்னை வந்து தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டேஷனை அவரோட ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அவர் பார்க்காதன்னு சொல்லக்காக பார்க்காமலாம் போகக்கூடாது. இது கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணு. ஏன்னா லேட்டர் வந்து யாரும் ஆடிட்டர் மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சிவாஜி ஃபவுண்டேஷன் நம்பி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதே வச்சுப்போமே. அதில் வந்து இதெல்லாம் அவர் செக் பண்ணாமலே வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. லிமிட்டேஷன்லேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், நாளைக்கு ஆடிட்டர் அப்போ என்ன தான் ஆடிட் பார்த்தாங்க, அப்போ என்ன தான் ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுத்தாங்கன்ற ஆடிட்டர் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு கொஷின் ப்ளேமிங் வரக்கூடாதுன்னு தான் அந்த லிமிட்டேஷன்ஸை கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணும். எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் வரலாம். ஆடிட்டருக்கு சர்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கல, அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லிமிட்டேஷனை அவரோட ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சீன் என்னென்னா, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இப்போ எதுக்கு வந்து ஆடிட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எரரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஆடிட் தேவைப்படும். இப்போது சிவாஜி ஃபவுண்டேஷனில் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன மிஸ்டேக்னால், ஒரு 0வை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாரு. அப்போது 10 lakhsன்னு இருந்த எக்ஸ்பென்சஸ்ஸு 1 crore மாறிடுச்சு. அப்போது ஒரு ஆடிட் பார்க்குறாரு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம்ல, கேட்ச் பண்ணிடலாம்ல, அந்த எரரை டிடெக்ட் பண்ணிடலாம். இப்போ 2வது ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஆடிட் எப்படி ஹெல்ப் ஆகும். நீங்கள் படத்திலே பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து கரப்ஷன் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி எம்ப்ளாயி வந்து கேஷை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்கலாம், ஃபேக் பில்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணி கண்டுபிடிப்பார் ஃப்ராடு நடந்திருக்கா என்னென்னு. வேறு எதுக்கெலாம் வந்து இந்த ஆடிட் தேவைப்படும், ரிலையபிலிட்டிக்காக. பேங்க் மேனேஜர் வந்து லோன் வேணும்னா நீங்கள் ஆடிட்டட் எஃபர்ட்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறதுக்கு, இன்வெஸ்டர்ஸ் நம்மளை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆடிட் தேவைப்படும். இதை தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பார்த்திங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட்டு, ரிலையபிலிட்டி, தென் ஹெல்ப்ஸ் இன் பேங்க் லோன், பெட்டர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டிடெக்ட் எரர் அண்ட் ஃப்ராடு, இம்ப்ரூவ்ஸ் பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ வித் திஸ் நம்ம வந்து ஃபுல்லாக இதை வச்சு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, சீன் 9க்குள்ளே நான் போகிறேன். சீன் 9 தான் வந்து எண்டிங். இப்போ இந்த இதை ஃபுல்லாக நம்ம ஒரு சோல் ப்ரொப்ரேட்டரை வந்து ஆடிட் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆடிட்டருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிவாஜி ஆடிட், SIVAJI, சிவாஜி ஆடிட். இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபார் சோல் ப்ரொப்ரேட்டர். சோல் ப்ரொப்ரேட்டர்னாரு ஓனர். அந்த ஓனர் தான் எல்லாமே கண்ட்ரோலில் எடுத்துப்பார். ஐ வந்து இண்டிபெண்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு இல்லையா, சீன் 2ல் பார்த்தோம். வி வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அது ஃபுல்லாக பார்க்கணுமா பாதியாக பார்க்கணுமா எப்படின்றது அதையும் யார் டிசைட் பண்ணுறாரு, அது சிவாஜி தான் டிசைட் பண்ணுறாரு. ஏ வந்து அப்பாயின்மெண்ட் பை ஓனர், ரிட்டன் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. யாருக்கும் நடுவில் யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, சிவாஜி தான், ஓனர் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஓனர் என்ன பண்ணுவார், அந்த ஆடிட்டர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க, ரிட்டன் கான்ட்ராக்ட், என்னென்ன ஆடிட் பார்க்க போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஜே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் ஆடிட்டர் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட், ஐ. ஃபைனலி எதுக்கு வந்து நம்ம ஆடிட் பார்க்குறோம், ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனியை நம்பி, அந்த பிஸ்னஸை நம்பி, சிவாஜி ஃபவுண்டேஷனை நம்பி பேங்க் லோன் தரணுமா, இல்லை கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுக்கணுமா வேண்டாமா, இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறதுக்காக தான்
இது. ஸோ சிவாஜி ஆடிட்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிமோனிக்ஸ் சிவாஜி சோல் ப்ரொப்ரேட்டர், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட், வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட் பை ஓனர், ஜட்மெண்ட் ஆன் எஃபர்ட்ஸ், இம்ப்ரூவ் கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சோல் ட்ரேடர் ஆடிட் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இன்னும் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸில் பெரிய என்டிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சின்னதெல்லாம் புரிஞ்சு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கான அந்த எப்படி சொல்கிறது, அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோலி நம்ம பெரிய இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைனில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை நினச்சாலே உங்களுக்கு எக்ஸாமில் ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடர் சாப்டர் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ண முடியும். அது ரிலேட்டடாக எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் இயர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி ஆடிட் பண்ணணும்னு நான் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ.